தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி இறங்கி வர மறுத்தார், மண்டையை பீத்து கொள்ளும் பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க சாணக்கியத்தோடு காய் நகர்த்தி வருகிறார். தற்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, ஐஜேகே கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன. தற்பொழுது மேலும் ஒரு சில கட்சிகளை இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஒரு முக்கியமான கட்சி தேமுதிக. அந்த தேமுதிக வருகிற சட்டசபை தேர்தலில் கூட்டணி உடன்பாடு வைத்துக் கொள்ளும் பொழுது சட்டசபை தொகுதிகளோடு சேர்த்து ஒரு ராஜ்யசபா தொகுதி வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறது. அதே நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பிரேமலதா திமுகவிடமும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. ஆனால் திமுக கைவிரித்து விட்டது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இறங்கி வருவார் என்று தேமுதிக நினைக்கிறது. யாருடன் கூட்டணி தேமுதிக என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் யாருடனும் கூட்டணி என்பதை அறிவிப்பதை தாமதப்படுத்தி செய்தியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தண்ணி காட்டி வருகிறார் பிரேமலதா. தற்பொழுது திமுக கூட்டணியில் ராஜ்யசபா எம்பி சீட் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது, தர மறுத்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார், தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தருவார் என்று தேமுதிக கனவில் மிதந்தது. ஆனால் எடப்பாடி இறங்கி வர மறுத்துள்ளார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்க மறுத்துள்ளார். தேர்தல் கூட்டணி சட்டசபை தேர்தலுக்கு மட்டும்தான். ஆகவே சட்டசபை தேர்தல் தொகுதிகள் மட்டும்தான் பேச வேண்டும், ராஜ்யசபா எம்பி சீட் பற்றி பேசக்கூடாது என்று தெரிவித்து விட்டார். அதிமுகவுக்கு தற்போதுள்ள பலத்தின்படி இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்கும். டெல்லி விவகாரங்களை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு எம்பி சீட் டிடிவி தினகரனுக்கு கொடுக்கப்படுகிறது. மற்றொரு எம்பி சீட் அதிமுக வேட்பாளர் போட்டியிடுவார். ஆகவே தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கப்பட மாட்டாது என்று எடப்பாடி கராராக தெரிவித்து விட்டார். தற்பொழுது தேமுதிகவின் நிலை பரிதாபமாக உள்ளது. தேமுதிக அனைவருக்கும் தண்ணி காட்டி வருவதாக தன்னை நினைக்கிறது. ஆனால் தேமுதிகவுடைய நிலைமையோ பரிதாபமாக உள்ளது. கடைசியில் திமுகவும் கையை விட்டு போக போகிறது, அதிமுகவும் கையை விட்டு போக போகிறது. இறுதியில் தேமுதிக அந்தரத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குத்தான் தள்ளப்படும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தேமுதிக தனக்கு ஏதோ 30% வாக்கு வங்கி இருப்பதாக நினைத்து கொண்டு மற்ற கட்சிகளுக்கு தண்ணி காட்டி வருகிறது, பேரம் பேசி வருகிறது. ஆனால் அதற்கு இருப்பதோ 0.4% வாக்குகள் தான். அதை தேமுதிக புரிந்து கொள்ளவில்லை. தற்பொழுது தேமுதிக குரங்கு கையில் கொடுத்த பூமாலை போன்று சிக்கி தவித்து வருகிறது என்பதுதான் உண்மை.